வேதத்தில் பார்க்கிறோம், மரித்தவர்களும் உயிரோடு இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில், இயேசு ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த நாட்கள்ல ஜெப ஆலய தலைவன் அவருடைய வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகள், சிறு பிள்ளை, அவர் மரித்து போயிருந்தா. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள போகும்போது மத்தேயு 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது தெரியும், அவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தாரை ஊதுனாங்க. ஸ்தோத்திரம் அழுதுட்டு இருந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், இது விலகுங்க, இந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி சொன்னார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பார்வைக்கு மரித்திருந்தாலும் அவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியே இந்த இடத்துல ஜெப ஆலய தலைவன் அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஆண்டவர் போய் அந்த சிறு பிள்ளையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? சிறு பெண் என் கையை பிடித்தார், எழுந்துருன்னு சொன்னாரோ இல்லையோ, அவ உடனே எழுந்துட்டா, அவ எழுந்து உட்கார்ந்தா. ஸ்தோத்திரம். இந்த மாதிரியான அற்புதங்களை தேவனால் இன்னைக்கு செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில மரித்த காரியங்கள் திரும்ப உயிரோடு எழும்பும். ஜெப வாழ்க்கை மரித்து போனதா? பயப்படாத, ஆண்டவரிடத்துல கேள், ஜெப வாழ்க்கை திரும்ப தருவார். ஆதியிலிருந்த அன்பு மரித்து போனதா? அதை அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறியா? ஆண்டவர்கிட்ட கேள், அதை திரும்ப உயிரோடு எழுப்புவார்.